சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று எவ்வளவு சத்தமாய் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். நாம் கொண்டாட போகிற நாள். ஊரெல்லாம் என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க? பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. நாம தேவ அன்பை, நம்ம உள்ள பொங்குகிற தேவ அன்பை பொங்கலாக கொண்டாட போகிறோம். ஆமென். கொண்டாட்டத்தின் முதல் நாள் இது. தேவனை மகிமைப்படுத்துவோம். சில பாடல்கள் பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்தவரை உயர்த்துவோமே. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவாதில் உண்டு.
சௌக்கியம் உண்டு, இந்த வியாதிகள் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. எனக்காய் கொடுக்கப்பட்ட இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி ஜீசஸ் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அப்படி தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமா, அந்த நாமத்தை கொண்டாடுவோமா. அவர் நாமம் இயேசு அவர் கிறிஸ்து, நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு ஜீசஸ், கிறிஸ்து, அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு ஒரு நாமம் இல்லை, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு வானத்திலும் நாமம் இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்தில் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமம் அது, இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம், அவர் நாமம் ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? அவர் நாமம் எனக்கு போதும், எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் சத்தத்தை உயர்த்தி பாட போகிற இந்த வரிகளை எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம், முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லுவோமா? அவர் நாமம் அந்த இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். உங்க நாமம் போதும் டாடி. எல்லாவற்றையும் நான் மேற்கொள்வேன், எல்லாவற்றையும் நான் சுதந்தரிப்பேன். உங்கள் நாமத்தின் மகிமையை நான் சுதந்தரிப்பேன். எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு மகிமை செலுத்துவோம். மத்தியானம் அந்த பாஸ்டர்ஸ்லாம் ஊர்லேருந்து வந்திருக்க பாஸ்டர்ஸ்லாம் மதியம் வந்து அப்பாவை பார்த்துட்டு கிளம்பி போனாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்காங்க, கவனிக்கல. இப்போ கால் பண்ணி என்னன்னு கேட்கும்போது, இன்னைக்கே பெரிய ஒரு விடுதலையின் நாள், டெலிவரன்ஸ்ன்னு சொன்னாங்க. விடுதலையின் நாளாக இருக்க போகிறது. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கு, பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்.
ஆண்டவர் பார்வையில் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கீங்க, அதனால தான் உங்களை நீங்க கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா எப்போதுமே கடைசி நாள் கூட்டத்தில் தான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ சொல்லி விட்டுருக்காங்க, முதல் நாளே எல்லா தனித்தனியாக நான் எல்லாருக்குமாக ஜெபிக்க போகிறேன், பெரிய விடுதலை நாளாக இருக்க போகிறது என்று. எத்தனை பேர் அந்த விடுதலையை நான் அனுபவிக்க வேண்டும்? ஆமென். அந்த இயேசு என்கிற நாமத்திலே மாத்திரம்தான் அது கிடைக்கும். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் சொல்லிக்கொண்டே எனக்கு இருப்போம் அந்த வரிகளை. போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. நம்ம நியூ இயர் அன்னைக்கு பாடின பாடல், புதிய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல் பெராசும் என்ன தடைகளை உடைப்பவர், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. எல் பிராசிம், எல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்ய போகிறோம். தடைகள் எல்லாம் உச்சி உடைத்தெறிகிறவர் நம்மளுக்கு முன்பதாக இருக்கிறார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி
ஒவ்வொன்றும்னா இந்த 1 by 1 இங்கிலீஷ் அப்படின்னா என்னது? ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, எந்தெந்த நேரத்தில் செயல்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒவ்வொன்றாய். சிலருக்கு மொத்தமாக குவிப்பாரு, சிலருக்கு ஒவ்வொன்றா தருவார். ஆனால் நம்ம சந்தோஷப்படுற அளவுக்கு நம்மளுக்கு மகிமையாக இருக்கும்படிக்கு நிறைவாய் தருபவர் அவர். ஆமென். பக்கத்தில் உங்கள் கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரம் வந்த மாதிரி தெரியலாம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் இன்னும் நடக்கலையா உனக்குன்னு தெரியலாம். ஆனா அவர் நேரத்துல குறித்திருக்கிற நேரத்துல நிறைவேற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில், நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். ஏற்பிராசன், கரங்களை உயர்த்தி தட்டி தோளுக்கு மேலாக. ஏற்பிராசன், தடைகள் உடைப்பவரே. ஏற்பிராசன், தடைகள் உடைப்பவரே. ஏற்பிராசன், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு பல மடங்காய் தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு துன்பத்தை கண்ட தருபவரே. கடந்த வருடங்களிலே, கடந்த மாதங்களிலே நீங்கள் குடும்பமாய் தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்த துன்பங்களுக்கு ஈடாய் அதற்கும் மேலாக உங்களுக்கு மகிமையானதை இரட்டிப்பாய் பல மடங்காய் தருபவர் அவர். இந்த ஆண்டிலே நான் அதை சுதந்திரிக்கிற போல சொல்றவங்க வாயிலை திறந்து இந்த வரிகளை சொல்லுவோம். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எனக்கு இரட்டிப்பானதை என்னுடைய சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண் பார்க்கும்படி நீங்க செய்ய போறீங்க டாடி. எங்க குடும்பங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை உயர்த்த போறாங்க டாடி. நீங்க அப்படி இந்த வருடத்துல எங்களுக்காக செய்ய போறீங்க, இந்த மாதத்துல எங்களுக்காக செய்ய போறீங்க. நன்றி டாடி. தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. நீ இரண்டு கைகளின் தோளுக்கு மேலாக உயர்த்தி என்னை துன்பப்படுத்தின என்னை சுற்றியுள்ள ஜனங்கள், என்னுடைய பொருளாதாரம், என் நிலைமை, என்னை துன்பப்படுத்தின எல்லா காரியங்களுக்கும் ஈடாய் எங்களை மகிழ செய்பவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் பல மடங்காய் தருபவரே. கரங்களை தட்டி பல மடங்காய் நமக்கு அருளி நம்மளை ஆசீர்வதிப்பவருக்கு தேங்க்யூ ஜீசஸ். பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே.
ஆனா இப்போ உங்களை அந்த நிலைமையில அவர் வைக்கல. எந்த நிலைமையில வச்சிருக்காருன்னு அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அது எந்த நிலைமையில வச்சிருக்காருன்னு சொல்றாங்களா? எளியவனாகிய என்னை தூக்கி எங்கேயோ, அது எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, விவரிக்கவே முடியாது. இந்த இங்க முன்னாடி நிற்கிற பிள்ளைங்க, நீங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா இருக்கும் போது, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இப்போ இருக்கிற நிலைமை நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்க இருக்கிற நிலைமை உங்களை வச்சிருக்காரா? அப்படி வச்சிருக்கிறவங்க வந்து சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்துவீங்களா? என்ன எளியவனாகி என்னை நோக்கி பார்த்து மேலான இடத்துல வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைங்களை வச்சிருக்கிறாருன்னா நீங்க கையை உயர்த்தி பாட போறீங்க. எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருக செய்வீர். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருக செய்வீர். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருக செய்வீர். ஒவ்வொரு வாரமும் முடியும் போது பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல், நீங்கள் காக்கிலும் 1000 மடங்கு. அந்த வாக்குத்தத்தம் நடந்திருக்கா? நடுவில் 3வது வாரம் 4வது வாரத்தில் அதை சொல்கிறாங்கன்னு வைங்களேன். எப்போ அந்த கையில், நம்ம கையில் ஒரு 5000 இருக்குன்னா, 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாதம் கடைசியில் 1 லட்சம் வர்றவங்களுக்கு அது அந்த மாதமே நிறைவேறுது தான். நான் சொல்கிறது புரியுதா? இப்படி தான் ஒவ்வொரு நாளும் 1000 மடங்காய், ஒவ்வொரு நீங்கள் உங்கள் நாட்கள் கூட கூட உங்கள் பெருக்கமும் கூடிக்கொண்டே போகும். குடும்பத்தின் பெருக்க. பக்கத்தில் உங்கள் கைப்பிடிச்சு ஆசீர்வதிச்சு சொல்லுங்க, எளியவனாகிய உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், இன்னும் பெருக செய்வார். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருக செய்வீர். எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக எளியவனை நீர் உயர்த்திடுவீர், ஆயிரமாக பெருக செய்வீர். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, திருவாய் புகழ்ந்திடுவேன். 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 பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவர். எல்லாம் சேர்ந்து வல்லவரை உயர்த்துவோமா? நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. பாடுவேன் அல்லேலூயா, முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி கிருபையை புகழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையில நான் நம்பத்தக்கவர் நீங்க ஒருவர் தான். எனக்கு உண்மை உள்ளவர் நீங்க ஒருவர் தான். ஆமென். சர்வ வல்லவர் நீங்க, எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, ஏகோவா தேவனே, எங்களை பெருக செய்பவரே, உங்களை உயர்த்துகிறோம்.
கேம்புக்கு சுபின்னு வந்திருந்தாங்க பாருங்க. அவங்க ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மாதத்திலே நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். மெயினாக நம்ம பசங்க பேடு கீபோர்டு வாசிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீங்கள் தான் முழு 3 நாளும் வரணும்னு 3 நாளும் வந்தாங்க. இங்கே வந்திருக்கிற போதகர்களில் ஒருவர் அங்கே வந்திருந்தாங்க. அப்போது கடைசி நாள் ஆசீர்வாதத்தை கொடுத்து எடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்க பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. காணிக்கையாக கொடுக்கும்போது உங்கள்கிட்ட பெஸ்ட்டை கொடுங்க. நிறைய பேர் செக்கெல்லாம் எடுத்து எழுதுனாங்க. ராஜானெல்லாம் வந்திருந்தாங்க தெரியும். செக்கெல்லாம் எடுத்து எழுதும் போது உண்மையிலே அந்த நேரத்தில் சொச்சங்கள் இருந்தது கையில். எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவ்வளோதான் இருந்துச்சு. அப்போது நான் அதை கொடுக்கும்போது ஜிபே பண்ணும்போது அழுதுகிட்டே சொன்னேன், ஆண்டவரே அடுத்த வருஷம் நான் இப்போ கண்ணீரோடு விதைக்கிறேன், என்கிட்ட இருக்கிறது முழுசும் நான் கொடுக்குறேன் அப்படி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட டீ குடிக்கிறது கூட எங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் நான் முழுசும் கொடுக்குறேன் டாடி, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நான் எப்போதுமே பேசுகிறேன், நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்போது ஸ்க்ரீன்ஷாட் இன்னும் என் கையில் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஜிபே பண்ணும்போது 0.76 இருக்கும், 76 பைசான்னு இருக்கும் பாருங்கள் மொத்தமாக என் பேங்க். அதுக்கப்புறம் என் பேங்க்கில் 0. அது 1 வருஷம் கடந்து இப்போ பல 1000 மடங்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சாட்சி சொல்ல முடியும். எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் விதைத்தது எல்லாம் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் சும்மா ஒரு நாளும் போகாதுங்க, பல மடங்காய் அறுக்க. என் பிள்ளைங்க நான் செய்யறது என் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீங்க செய்யறதை நீங்க அனுபவிப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வருடத்துல அனுபவிப்பீங்க. போன வருஷத்துல நான் கண்ணீரோடு விதைச்சிருக்கேன்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்துவீங்களா? இல்லாமலே நான் கொடுத்துருக்கிறேன், இன்னும் நிறைய கொடுக்கணும்னு நினைச்சு என்னால் கொஞ்சம் தான் கொடுத்துக்க முடியுது, நான் கொடுத்தேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வரிகளை சேர்ந்து பாடுவோமா? அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. நிறைய பேர் இந்த பொங்கல் முகாமுக்காக நீங்க பணமாக பொருளாக கொடுத்துருக்கீங்க. நீங்க விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கிற நாட்கள் சீக்கிரத்துல வருகிறது. ஆர்ப்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷிப்பீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷி. தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி தெய்வமே வல்லமை உள்ளவரே, தேவமே என்னை பெருக செய்பவர், என்னை பெருக செய்கிறவரை சேர்ந்து உயர்த்துவோமா? வல்லமை உள்ளவரே, தேவனே என்னை பெருக செய்பவரே, எச்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே, தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். என் வாழ்க்கையில நீர் ஒருவர் உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க டாடி. என்கிட்ட நீங்க ஒரு நாள் பொய்யே சொன்னதில்லை. என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வாக்கு மாறினதில்லை டாடி. உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், ஒருவர் தானே, உண்மையுள்ளவர், பொய் சொல்லிட மனம் மாறிட, பொய் சொல்லிட மனம் மாறிட, செய்வதை தடுப்பவர் யாரும் பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனதுன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். நீர் செய்வதை சொல்லுங்க, அவர் செய்வதை உங்க வாழ்க்கையில தடுக்கிறவன் ஒருத்தனும் கிடையாது. இதோட அது என்ன சொல், பவர்ஃபுல்லான அதிகாரத்தோடு சொல்றது எப்படின்னா, சின்ன பிள்ளைங்க ஏதாவது செஞ்சுட்டுனா நீ செஞ்சிரு பார்ப்போம் அப்படி சொல்லுவோமா? உங்க பிள்ளைங்கள சொல்லுவீங்களா? நீ இதுல கையை வச்சிரு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படிதான் நம்மளுக்காக நிற்பாராம்.
நம்மளை தடுக்கிற அவர் செய்வதை என் பிள்ளைக்கு நான் செய்வேன், அதை தடுப்பவன் தடுத்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் பக்கத்துல சொல்லுங்க, அப்படிதான் உங்களை பார்த்து சொல்றாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வர்ற நன்மைகள், பெருக்கம், ஆசீர்வாதங்களை அவர் தருகிறதை ஒருவனும் தடுக்க முடியாது. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன். இந்த வரிகளை திரும்ப திரும்ப சொல்லுங்க. உங்களுக்கு அவர் தருகிற சுகத்தை, அவர் ஏற்கனவே தந்த ஆரோக்கியத்தை தடுப்பவன் யாரும் இல்லை. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம், பெருக்கத்தை தடுப்பவன் யாரும் இல்லை. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லுவோமா? இந்த வரிகளை நீங்கள் பாடும் பொழுது எவ்வளவு சர்வ வல்லவர் என்றால் அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை என்ற அதிகாரத்தோடு பாடுகிறேன். தேவனே, என்னை பெருக செய்பவரே, தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, தேவனே, என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பெரிதளவுமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அவருடைய பிரசனத்தை நான் உணர்றேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமைன்னு சொல்வீங்களா? இன்னும் பலமாய் நம்ம மத்தியிலே செயல்பட போகிறார். இந்த ராத்திரியிலே கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுவோமா? இயேசுவே, உம் நாமம் இன்னும் உயரணும். நான் உங்க நாமத்தை உயர்த்துகிறேன். இன்று இந்த நேரத்திலே மேன்மை அடையட்டும் டாடி. நான் பாடுவேன் அல்லேலூயா என்று நான் பாடும் பொழுது உங்க நாமம் இன்றும் இன்னும் 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 மேன்மை அடைவதாக. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, மேன்மை அடைவதாக. நாங்கள் எங்கள் துதிகளின் நிமித்தமாகி, எங்கள் வாய்களின் வார்த்தை நிமித்தமாய் மேன்மை அடையும் டாடி. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, Jesus. Hallelujah. We lift up your name on high, Jesus. Hallelujah. Hallelujah. Oh, Yahweh, Hallelujah. Hallelujah. போகும் எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும். எவ்வளவு பெரிய காற்றாயிருந்தாலும் சரி, அவருக்கு முன்பதாக நடந்துதான் போக வேண்டும். உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, நாமம் உயர
இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. எவ்வளவு திடமான காரியம் இருக்கும். அவர் நாமத்தை உயர்த்தும் போது அவையெல்லாம் அறுந்து நொறுக்கப்பட்டுமோ. அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே. முடிந்தவர்கள் எல்லாரும் தோளுக்கு மேலாக கரங்களை நாமத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிற வேளையில் தான் உடைக்கப்பட வேண்டிய அறுக்கப்பட வேண்டிய காரியங்கள் நொறுக்கப்படுவதாக. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஜீசஸ். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Welcome you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. வாலிபர்கள் எல்லாம் சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி